ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, தேவையான அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஆல்ரெடி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால தக்காளி இதில் சேர்க்கலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சிக்கன் பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றணும். நல்லா வற்றிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வற்றிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வற்றிட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அரைச்சி பேஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா விட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து கிரேவி நல்லா திக்காகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.